வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பேங்கோ பன்னீர் பண்ண போறேங்க. அதை நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். 5 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட்ல சைடு போர்ஷன் நல்லா எடுத்துட்டு சென்டர் போர்ஷன் பிரெட் பீசஸ் மாத்திரம் எடுத்து இது போல கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல தான் நம்ம பேங்கோ பிரெட் கிரம்ஸ் பண்ண போறோம். ஸோ இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பன்னீரை வச்சு பேங்கோ பன்னீர் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பிரெட் கிரம்ஸ்னால் சாதாரணமாக பண்ணுற இது இல்லைங்க. இது வந்து நல்ல கோர்ஸ் பவுடராக இருக்கணும். விச் மீன்ஸ் நாட் அ ஃபைன் பவுடர், கோர்ஸாக இருக்கணும். இது போல் இந்த பவுடரெல்லாம் இந்த பீசஸ் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் மோடில் கொடுக்கக்கூடாது, பல்ஸ் மோடில், பல்ஸ் கூட கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கொடுத்து இப்படி எடுத்துடணுங்க. எடுத்தாதான் நமக்கு கோர்ஸாக வரும். நல்ல ஒரு இந்த டெக்ஸ்டரில் வரணும். இந்த டெக்ஸ்டர் நல்லா இது போல் குறன்னு எடுத்துக்கணும். ஸோ பேலன்ஸையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேனில் போட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. அதே நேரத்தில் பேன் வந்துட்டு அந்த ஃப்ளேமில் கான்ஸ்டண்ட்டாக விட்டுறக்கூடாது. பேன் சூடான உடனே எடுத்துடலாம். ஃபயர்லேருந்து எடுத்து கிளறிக்கிட்டே வரணும். ஏன்னா இது வந்து கலர் மாறக்கூடாது. இது வந்து அப்படியே ரீடைன் ஆகணும் அந்த ஒயிட்டு. ஸோ அதுக்காக வேண்டி இது கலரும் மாறாமல் இருக்கணும். அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் வரணும். ஸோ அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். பேன் சூடாச்சுன்னா உடனே ஃபயர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதோட பேங்கோ பிரெட் கிரம்ஸோடைய டெக்ஸ்டரு இப்படி தாங்க இருக்கணும். ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது. இது போல் நல்ல ஒரு குறன்னு இருக்கணும். நல்ல கிறிஸ்பியாக ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பேங்கோ பிரெட் கிரம்ஸ் ரெடி. இது போல் நல்ல குறன்னு கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரை ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்ல ஹீப்பாக மைதா எடுத்துக்கலாங்க. மைதா 4 டேபிள் ஸ்பூன், கோபுரம் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன். அதே ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் 3 எடுத்துக்கலாம். கோபுரம் சைஸ் கோபுரமாக 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ பேக்கிங் பவுடரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் என்கிட்ட இல்லை, அதனால கார்லிக்கை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இது உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் இந்த எல்லா மிக்சரையும் நல்லா ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோல்டு வாட்டரை ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கணுங்க. ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சமாக விட்டு கரைக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேட்டர் ரெடி, பேங்கோ பிரெட் கிரம்ஸ் ரெடி. பன்னீரை வந்து இது போல் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பன்னீர் ஃபிங்கர் பண்ணலாம். பேங்கோ ஃபிங்கர் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு வெர்டிக்கலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது பிரெட் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கலாங்களா. இப்போ இந்த பன்னீரை வந்துட்டு இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணணும். நல்லா மூழ்கி விடணும். எல்லா சைட்ஸும் பேட்டரை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா டிப் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் சேர்த்து விட்டுடணுங்க. ஸோ இதில் நல்லா கோட் ஆகணும். எல்லா சைட்ஸும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதோட டெக்ஸ்டரே இந்த பிரெட் கிரம்ஸ் ஆர்டினரி பிரெட் கிரம்ஸ் மாதிரி இல்லைங்க. இது போல் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி இது மாதிரி அந்த டெக்ஸ்டரில் இருக்கணும். ஸோ இது 50 ரூபாயிலேயே நம்ம முடிச்சிட்டோம். இந்த பேங்கோ பிரெட் கிரம்ஸை பேக்கெட் 50 ரூபாய் பேக்கெட் பிரெட்லேயே நம்ம இதை சிம்பிளாக வீட்லேயே முடிச்சாச்சு. கடையிலெல்லாம் வாங்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா கூட ஒரு 20 days கூட தாங்குங்க.
ஸோ இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே கோட் பண்ணி வச்சாச்சு பிரெட் கிரம்ஸில். இப்போது இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் பேனில். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒன்று ஒன்றா மெதுவாக போடணும். ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கணும், தள்ளி தள்ளி போடலாம். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்தா உதிரி போயிட போகிறது. அதுக்காக தள்ளி தள்ளி கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம். கிளற விடக்கூடாது, மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ இது போல் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கிட்டா கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்படி மெதுவாக திருப்பி விடணும். 4 சைட்ஸும் நம்ம அதை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. அந்த பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான் இது. சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்க டெஃபினட்டாக விரும்புவாங்க. ஸோ இது போலையும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஸ்டார்டராகவும் தரலாம் இது. ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த பிரெட் கிரம்ஸோட முக்கியமான டெக்ஸ்சர் அதுதாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் அது நல்ல ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரி அந்த பதத்துக்கு டெக்ஸ்சரில் தான் அது கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுதான் மெயின் மேட்டர். அதுதான் பேங்கோ பிரெட் கிரம்ஸோடைய பதமே அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா பீசஸும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் பேங்கோ பன்னீர் வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சாஸும் தொட்டுக்கலாம், மயோனீஸும் தொட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம். ஸோ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருதும். ஸோ லைக் பண்ணுவாங்க குழந்தைங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு பீஸை வந்து நான் உங்களுக்கு இதை எப்படி சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்குன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல வெளியில் கிறிஸ்பி, உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் க்ரோஷே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.